இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ஹை புரோட்டீன் கிரேவி செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த கிரேவி தோசைக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்குப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கோம். இப்போ இதை நறுக்கி போட்டுக்குருவோம். ஒரு 4 பூண்டு, சின்ன பூண்டுப்பா, சின்ன பல்லு, இது ஒரு 4 போட்டுக்குருவோம். 3 கிராம்பு போட்டுக்குருவோம். ஏலக்காய் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் அம்மா 2 போட்டுக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய ஏலக்காய் வரணுச்சுன்னா 1 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி, ஒரு மீடியமான தக்காளி, இதில் 1.5 தக்காளி அரைக்கி போட்டுக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்குவோம். இப்போ இது மூடி போட்டு உங்களுக்கு மிக்சியில் அடிச்சு கொண்டு வரேன். இப்போப்பா அம்மா சுண்டல் இருக்குல்லையா, இது ப்ரௌன் சுண்டல். நல்லா உங்களுக்கு நைட் ஃபுல்லாக உங்களுக்கு ஊற வச்சு நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை இதில் போட்டுக்கிறோம், கடாயில் போட்டுக்கிறோம். 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ கேஸு ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி போட்டு 2 விசில் வரமட்டும் நம்ம வேக விடுவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் கொஞ்சம் சூடாக ஆகட்டும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குருவோம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு பட்டை போட்டுக்குருவோம். ஒரு இது பிரிஞ்சி இலை, பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க. இதையும் 2ஆக கட் பண்ணி போட்டுக்குருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சோம்பு போட்டுக்குருவோம். ஒரு மீடியமான வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், இதையும் போட்டுக்குருவோம். ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்குருவோம். ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும், பச்சை மிளகாவுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதை ஃபுல்லாக நல்லா வதக்கிட்டுருவோம். இப்போ வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் வதக்கிட்டோம். லைட்டாக ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ நம்ம அடித்து வச்சோம் இல்லையா தக்காளி, நம்ம அடித்து வச்சுருந்த தக்காளியை இதில் போட்டுக்குவோம். இதையும் நல்லா வதக்கிட்டுருக்கோம். தக்காளி நல்லா வதங்கிட்டு வருது. கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிருக்கோம். மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் எல்லாத்தையும். இதை மூடி போட்டு மீடியத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக வேக விடுவோம். இப்போப்பா நம்ம 5 நிமிஷத்துக்கு மீடியத்தில் வச்சு வேக விட்டுருந்தோம். இப்போ நல்லா வெந்துருச்சு, தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு. எல்லாமே நல்லா வதக்கியாச்சுப்பா. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு மசாலா போட்டுக்குருவோம். 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்குருவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்குருவோம். இது மல்லிப்பொடிப்பா, தனியா பொடி. இது 2 டீஸ்பூன் போட்டுக்குவோம். இதை நல்லா வதக்கி வச்சுருவோம். சுண்டல் நம்ம போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுக்குவோம். ஜீரண சக்தி தரும், நம்மளுக்கு கேஸ் ட்ரபிள்லாம் எடுத்துரும். இது நல்லா மசாலா ஃபுல்லாக நல்லா வதக்கியாச்சுப்பா. அப்பா 2 விசில் நல்லா தம் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறோம். சுண்டல் நல்லா வெந்துடுச்சு. இது தனியாக வச்சுக்குருவோம். இப்போப்பா 2 ஸ்பூன் தயிர் விட்டுக்குருவோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மசாலா வதங்கிடுச்சுப்பா. இப்போப்பா நம்ம கொஞ்சோன்னு சுண்டல் எடுத்து வச்சுக்குருவோம். இதை நம்ம மசிச்சு கொஞ்சம் போடுறதுக்கு சுண்டல் எடுத்துக்குவோம். கொஞ்சமாக எடுத்துக்குவோம். இப்போ இதை கொட்டிடுவோம். எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். சுண்டல் எடுத்துருந்தோம், இதை இதில் போட்டுக்குருவோம். இப்போ இந்த கல்லை போட்டிருக்கேன்ப்பா, இதை லைட்டாக இடிச்சுக்குருவோம். அப்படியே கொஞ்சம் நம்மளுக்கு அது இந்த சுண்டலை நம்ம கொஞ்சம் மசிச்சு போட்டோம்னா நல்லா கிரேவி உங்களுக்கு கெட்டியாக இருக்கும்.
உங்கள்கிட்ட மிக்சி இருந்துச்சுன்னா மிக்சியில் லைட்டாக 1-2 அரைச்சிக்கோங்க. அம்மா கல் இருக்கிறதுனால கல்லில் நல்லா மசிச்சுக்கிறேன். இது நல்லா கல்லில் மசிச்சாச்சு. இதை வந்து இதில் போட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து சுண்டலை வந்து மசிச்சு போட்டிருக்கோம். ஆனால் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கெட்டியாகவும் இருக்கும். இதை ஒரு வதக்கிடுவோம். வேகட்டும், தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ நல்லா நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுருக்கோம். கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம், ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிடுவோம். நல்லா கமகமான்னு நல்லா மணக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து கஸ்தூரி மெத்திப்பா, இதையும் கசச்சு போட்டுக்கிடுவோம். நல்லா ஒரு மணம் கொடுக்கும். இப்போ கொஞ்சம் மல்லி இலையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். அம்மா வந்து 4 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், இதையும் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். முட்டை சாப்பிடாதவங்க பன்னீர் போட்டுக்கோங்க. அவ்வளோதான்ப்பா. இப்போ முட்டையை நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்லோவில் வச்சு அப்படியே தம் செய்வோம். நல்லா செட் ஆகிக்கும், மசாலா எல்லாம் செட் ஆகிக்கும். அவ்வளோதான்ப்பா. நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு 2 நிமிஷம் மசாலா எல்லாம் செட் பண்ண வச்சோம். நல்லா கமன்னு நல்லா மணம்பா. அவ்வளோதான், சுண்டல் கிரேவி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ எடுத்து பவுலில் மாற்றிடுவோம். அவ்வளோதான்ப்பா, சுண்டல் கிரேவி ரெடி ஆயிருச்சு. ரொம்ப டேஸ்டாக இருக்குது, நல்லா ஹெல்தியானது வேற. அம்மா வந்து உங்களுக்கு தோசை சுட்டிருக்கேன். இது வந்து கோதுமை தோசை. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அம்மா வீடியோ கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தோசை சுட்டு காமிக்கிறேன். கோதுமை தோசைக்கு சுண்டல் கிரேவியை தொட்டுக்கலாம். வேறு அரிசி மாவு தோசை, வேறு இப்போ சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டோ எல்லாத்துக்குமே இந்த சுண்டல் கிரேவி வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.